அது எவ்வளோ பெரிய குற்றம். நீ அந்த மாதிரி பேசவே கூடாது. நீ பேசணும் என்னமா பேசணும், எத்தனை பேர் வந்து முஸ்லீம்ஸ் வந்து புர்கா அடிச்சு இருக்காங்க. முஸ்லீம்ஸ் வந்து அந்த ஹல்லா ஓதுறாங்களா, அதை பற்றி ஓதுறது போய் நம்ம பேச முடியுமா? கிடையாது. ஏன்னா அதெல்லாம் கட்டுப்பாடு. இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு கட்டுப்பாடு. அதெல்லாம் நீ பேச வேண்டியது. நம்ம ஏமா உங்களுக்கு இந்து மட்டுமே டார்கெட்டா? ஏன் இந்துஸ்னால் உங்களுக்கு அவ்வளோ ஒரு கேவலமாக போயிட்டாங்களா? இந்துஸோட ஓட்டு மட்டும் உங்களுக்கு தேவை. ஆனால் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து எப்படி வந்து உங்களுக்கு பேசுறதுக்கு வந்து யார் வந்து பின்னாடி வந்து கற்றுக் கொடுத்தது? இது ரொம்ப தவறு. நீ ஒரு வயசு பொண்ணு, நாளைக்கு வந்து உனக்கு வந்து குழந்தை குட்டி இன்னும் எவ்வளோ விஷயம் நடக்கணும், உன் வாழ்க்கையில் நல்லது கெட்டது நடக்கணும். அதனால் நான் உனக்கு எச்சரிக்கிறேன், இதோடு நிப்பட்டுக்கோ. சபரிமலை ஐயப்பனோட சக்தி பற்றி உனக்கு தெரியாது. தேவையில்லாமல் நீ வந்து வம்பில் மாட்டுற. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். இது பின்னாடி யாராக இருந்தாலும் இதோட தண்டனையிலேருந்து யாருமே ஒரு காலமும் தப்பிக்க முடியாது. ஏன்னா எத்தனையோ பேர் உன்ன மாதிரி கிளம்பி வந்தவங்களாம் இன்றைக்கி வந்து ஆளடசி இல்லாமல் போய் அவங்க குடும்பமே இல்லாமல் போயிட்டாங்க. அதனால் வந்து யார்கிட்ட யாரோட வாயிலையும் சாபத்தை வாங்கிக்காத. ஏன்னா எல்லாருக்குமே நம்பிக்கை வந்து ரொம்ப முக்கியம். இன்றைக்கி வந்து இறைவன் மேலே இருக்கிறது வந்து ஒரு நூலளவு இருக்கிற நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கையில் வந்து நீ பேசும்பொழுது எல்லாரோட பக்திக்கு வந்து இறைவன் என்றைக்கு இருந்தாலும் செவி சாய்ப்பான்.